அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. நண்பர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்கள் ஏதாவது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னோடு வாழக்கூடிய சக மனிதர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்கள் இஸ்லாத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த வரிசையில் ஒவ்வொருவரும் தன்னுடைய தோழர்களிடம், நண்பர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் விளக்கப்பட்டிருக்கிறது. திர்மிதி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 1867வது ஹதீஸில் இதற்கான விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். உங்கள் நண்பர்களிடம் சிறந்தவரே அல்லாஹுவிடமும் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது, தன் நண்பர்களிடம் ஒருவர் சிறந்தவர் என்று பெயர் வாங்கிவிட்டால் அவர் அல்லாஹுவிடமும் சிறந்தவராக ஆகிவிடுவார் என்பது இதன் பொருள். நண்பர்களிடம் சிறந்தவராக நாம் அடையாளம் காணப்பட வேண்டுமென்றால் அதற்கான வழிமுறைகள் என்னென்ன? ஒவ்வொருவரும் தன் நண்பனிடம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். தன்னால் இயன்ற அளவிற்கு தன் நண்பனுக்கு உதவி செய்ய வேண்டும். தன்னுடைய நல்ல ஆலோசனைகளை அவனுக்கு வழங்க வேண்டும். அவன் சிரமங்களில் சிக்கி தவிக்கும் பொழுது அதிலிருந்து அவன் மீள்வதற்கு நம்மாலான உழைப்பை அவனுக்காக கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட நண்பன் மற்ற நண்பர்களிடம் நிச்சயமாக சிறந்த நண்பனாக திகழ்வான். இதன் மூலம் அல்லாஹ்விடமும் நமக்கு நற்பெயர் கிடைக்கும். ஆனால் பெரும்பாலானவர்களுடைய நிலை என்ன? என்னுடைய நண்பன் என்னிடம் உண்மையாக இருக்க வேண்டும், ஆனால் நான் அவனுக்கு உண்மையாக இருக்க மாட்டேன். என்னுடைய நண்பன் எனக்கு உதவி செய்ய வேண்டும், ஆனால் நான் அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன். என்னுடைய நண்பன் எனக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்ல வேண்டும், ஆனால் நான் அவ்வாறு நடந்து கொள்ள மாட்டேன் என்பதையே வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இது நல்லது அல்ல. மாறாக இஸ்லாம் விரும்பக்கூடிய நல்ல நண்பனாக நாம் ஆக வேண்டும் என்பதே இந்த கேள்விக்கான பதில். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.